ஹாய் கைஸ், குட் மார்னிங். ஸோ இன்னைக்கான கார்டு வந்து த்ரீ ஆஃப் வான்ஸ். த்ரீ ஆஃப் வான்ஸ் அப்படிங்கிறது எனக்கு எதை உணர்த்துது அப்படின்னு சொன்னால், நீங்கள் பேஷனேட்டாக ஆசைப்பட்ட ஒரு ட்ரீம். டூ ஆஃப் வான்ஸுங்கிறது பாத் ஆஃப் சூசன். அந்த பாத் ஆஃப் சூசனில் நீங்கள் எதை சூஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னா, என்னோடய ட்ரீம் லைஃப்பை தான் நான் வாழணும்னு சூஸ் பண்ணியிருப்பீங்க. இல்லைன்னா சூஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அஸ் யூஷுவல் சொசைட்டல் கண்டிஷன்டு லைஃப்பை வாழ்ந்துட்டு போயிருக்கலாம்ல. அங்கே இன்னொரு ஆப்ஷன் இருக்கும்போது தான் எதை சூஸ் பண்ணணுங்கிறதே வருது. அப்போ இன்னொரு ஆப்ஷனை தானே சூஸ் பண்ணுவோம். ஆப்வியஸாக நார்மலாக இருக்கிறத சூஸ் பண்ண மாட்டோம்ல. அப்போ என் ட்ரீம் லைஃப்பை தான் நான் வாழுவேங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க. ஸோ த்ரீ ஆஃப் வான்ஸ் எதை குறிக்குதுன்னா, த்ரீ ஆஃப் வான்ஸ் வந்து அப்போ சூஸ் பண்ண விஷயத்துக்காக நான் ஸ்டெப் எடுக்கணும்ல. நான் மென்டலாக என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறத ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணணும்ல. ஸோ இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் இந்த ஸ்டெப்பு, இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் இந்த ஸ்டெப்பு, இதை தான் நான் ஃபுல்லாக டோட்டலாக பண்ண போகிறேன். இந்த விஷயத்தை தான் ஃபஸ்ட்டு மேனிஃபெஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ இன்னென்ன ஆசையெல்லாம் எனக்கு இருக்குது. இதெல்லாம் நீங்களே உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் கொண்டு வருவீங்கல்ல. ஸோ இன்னென்ன ஆசையில் இது ஃபஸ்ட்டு, இது செகண்டு, இது தேர்டு அப்படின்னு அந்த ஆசையை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறது, கோல் செட் பண்ணுறது. அதில் ஃபஸ்ட்டு கோலாக எதை செட் பண்ணியிருக்கீங்களோ அதை டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணுறீங்க. ஸோ டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணி அந்த டார்கெட்டாக இப்போ ரியாலிட்டியில் கொண்டு வரணுன்னா நான் என்னென்ன ஆக்ஷன்ஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஸ்டெப்ஸ் எடுக்க. அப்போது என் ட்ரீம் லைஃப்பை ரியாலிட்டிக்கு கொண்டு வரதுக்கு எந்த எல்லை வரைக்கும் போய் வேணாலும் நான் உழைக்கிறதுக்கு தயார், எந்த எல்லை வரைக்கும் போய் வேணாலும் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தயாருன்னு ஒரு முடிவு எடுக்கிறீங்க பாருங்கள். அதுதான் இன்றைக்கான எனர்ஜி. இனி நாளைக்கான எனர்ஜி என்ன, நாளைக்கு பார்ப்போம். அன்டில் தென், பாய்.